ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. ஸோ இப்போ வந்து லைவ் வந்திருக்கேன். மெயின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம போடாத பெரிய மெகா ஆஃபர் வந்து இப்போ போட்டிருக்கோம். ஸோ அது என்னங்கிறத சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் நம்ம குக் வித் சங்கீதா மசாலா வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ வெப்சைட் அட்ரஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், www.cookwithsangeetha.com. ஸோ இதே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9035018089. ஸோ நான் இருக்கிறது பெங்களூர். இங்க வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஷிப்பிங் மூலியமா எல்லாத்துக்குமே வந்து நம்ம மசாலாவை அனுப்பி கொடுத்துட்டு இருக்கேன். எவ்வளவோ மசாலா இருக்கு, என்கிட்ட ஏன் வாங்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கோ இல்லையா, எனக்கு இருக்கு. ஏன்னா நம்ம பண்றது எல்லாமே பிரீமியம் பியூர் குவாலிட்டி. அது மட்டும் இல்ல, நான் செய்யற மெத்தட் ரொம்ப டிஃப்ரெண்ட். அது வந்து வாங்கி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ யாராவது நம்ம மசாலா வாங்கியிருந்தா ப்ளீஸ் வந்து இங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா. ஸோ அப்படிங்கறது நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். இதுக்கு பின்னாடி வாங்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் எனக்கு வந்து உங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. ஸோ நான் இருக்கிறது பெங்களூர் கல்யாண நகர் போஸ்ட்ல மலப்பா லே அவுட் பாபு சப்பாலையா. ஸோ பிக் கணேஷா டெம்பிள் தான் லேண்ட்மார்க்கு. நம்ம சர்வீஸ் ரோட்ல வந்து அப்படியே இபி ஆபீஸ் எங்கன்னு கேளுங்க, அந்த ரோட்ல ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தீங்கன்னா டெட் எண்ட்ல ஒரு 2 பில்டிங்க்கு முன்னாடி தான் நம்ம கடை இருக்கு. நீங்க நேர்ல எனக்கு பக்கமா இருக்கிறவங்க யாராவது நேர்லயே வாங்கணும்னா இங்க வந்தே வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு, பெங்களூர்ல இருக்கிறவங்க எங்கெங்கயோ கண்ட மசாலா வாங்கி அந்த நோய் இந்த நோய் வர வைக்கிறதுக்கு என்கிட்ட பியூரா இருக்கு. வாங்கி பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஏதாவது ஒரு 100 கிராம் என்கிட்ட ஒரு மசாலா ஏதோ ஒண்ணு வாங்குங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் திரும்ப வாங்கலாம். அந்த 100 கிராம உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் மணி வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இவ்வளோ கேரண்டியா சொல்றேன்னா அந்த அளவுக்கு நான் என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட் பண்றேன். செய்யற மெத்தடு வேற. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம பரண்டை பொடி, அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி, இதெல்லாமே வந்து எல்லாம் புளியோதரை பொடி நியானானா புளியோதரனே மாறிடுச்சு. என்கிட்ட கேட்கறவங்க நம்ம நியானானா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நியானானா புளியோதரை இருக்குன்னு தான் கேட்கறாங்க. ஸோ இப்படி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம இத்தோண்டு போடணும்னு போடாம இப்ப கருவேப்பிலை பொடிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரிப்புக்கே வந்து ஒரு இப்ப இந்த ரேக் ஃபுல்லா நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து 25 கிலோ நான் கருவேப்பிலை போடுவேன். அப்ப அதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு பாத்துக்கங்க. வெயில்ல, டஸ்ட்ல, சன்லைட்ல நான் காய வைக்காம வேற மெத்தட்ல நான் பண்றேன். ஸோ ஃபுல் விட்டமின்ஸும் நான் மெயின்டைன் பண்ணி அதை பண்றதுனால உங்களுக்கு அதோடைய ஃபுல் இதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இதுக்கு சாட்சி நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி ஒரு வயசானவங்க வாங்கி அவங்களுக்கு ஒரு சர்ஜரிக்காக பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அவங்களே வந்து எனக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியா அனுப்பியிருந்தாங்க. அம்மா நான் வந்து இது மாதிரி இந்த பொடியை வந்து 8 நாளா எடுத்துக்கிறேன். நான் 8 நாளும் நான் திரும்ப அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு. நான் 3 வேளையும் என்னோட ஒவ்வொரு ஃபுட்டுலயுமே சேர்த்துக்கிட்டேன். சாதத்துலன்னா சாதத்துல போட்டு சாப்பிடுவேன், இட்லி தோசைக்குன்னா இட்லி தோசைக்கு. ஸோ இப்படி சொல்லியிருந்தாங்க. இப்படி சாப்பிட்டு 9.2 இருந்து 11.3 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க 8 நாள்ல. இது சாத்தியமா? ஒரு பொடியில அப்படின்னா சாத்தியம். அது யாரால முடியும்னா குக் வித் சங்கீதா மசாலாவில தான் முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. நிஜமா சொல்றேன், எந்த கெமிக்கலுமே இல்ல. நீங்க உங்க வீட்டுல எப்பயுமே நம்ம பொருளை ரெகுலரா வாங்குறவங்களுக்கு தெரியும். பட் புதுசா வாங்குறவங்க இனிமே இவங்ககிட்ட ரெகுலரா வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏதாவது, நான் இங்க இருக்கிற 70 வெரைட்டி மசாலா இருக்கு, ஏதாவது ஒன்னு எடுத்து லேப் டெஸ்ட் கொடுங்க. அதுல வந்து உங்களுக்கு ஓகேன்னா மட்டும் வாங்கலாம். அந்த லேப் டெஸ்ட் கூட காசு வேணா நானே கொடுத்துறேன். இவ்வளவு கேரண்டியா சொல்றேன்னா நான் இந்த ஒவ்வொரு பொருளையும் எப்படி பார்த்து எனக்கு ஒரு சமையல் கடையில இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனாலதான் நான் இதை செஞ்சனே சொல்லலாம், பார்த்து. ஸோ இவ்வளோ நான் உறுதியா சொல்றதுக்கு காரணம் இது எல்லாமே நான் செய்யறது. இது செய்யற ஒவ்வொரு துளியிலையும் நான் இருப்பேன். என்னுடைய எஃபர்ட் இருக்கும், என்னுடைய குக்கிங் நாலேஜ் அதுல இருக்கும். ஸோ எல்லாருமே பண்றோம். என்னது வாங்கணுங்கிறதுக்கு ரீசன் நான் இதுதான் சொல்லுவேன். பியூரானது. ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு பார்த்து ஒவ்வொன்றும் செய்யுமோ அந்த மாதிரி பார்த்து செய்யறதுனால இது சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்ப கடையில மசாலா வாங்கும் போது எப்படி இருக்கும் வந்து ஒரு பொடி வெரைட்டில எடுத்துக்கிட்டீங்கன்னா உப்பு அதிகமா, காரம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் இல்லாம நான் கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன். மெயின் பாத்தீங்கன்னா நான் வந்து வயசானவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதெல்லாம் பண்ணிருக்கேன். ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கு. ஏன்னா இவங்க 2 பேரையும் மோஸ்ட்லி மசாலா விற்கிறவங்க கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டாங்க. உப்பு அதிகமா, காரம் அதிகமா போட்டு
அது பண்றதுனால சின்னவங்களுக்கு ஒருத்தர் பெரியவங்களுக்கு ஒண்ணு வீட்டுல வந்து ஒரு அம்மாவுக்கு அது செய்யறதுல கஷ்டமா இருக்கும். என்னதை பொறுத்த வரைக்கும் நீங்க வயசானவங்கள இருந்து குழந்தைங்கள இருந்து மிடில் ஏஜ் வரைக்கும் யங்ஸ்டர் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இப்ப இளநரெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, என்னோட ஹேர் பாருங்க எவ்வளவு திக்கா, அதோட இது எவ்வளவு சில்கியா இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு காரணம் வந்து நம்ம மசாலாவில நிறைய கருவேப்பிலை போடுறோம். அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் அயன் ரிச் இந்த மாதிரி இருக்கிறதுனால அதை ஒரு ரெகுலர் லைஃப்ல நீங்க ஒரு 1 வீக் என்னுடைய மசாலான்னா பொடி வெரைட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே சொல்றேன். அதுல எடுத்துக்கும் போது அதுல அவ்வளோ வந்து அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, இந்த மாதிரி ரிச்னஸ் இருக்கிறதுனால உங்களுக்கே வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். அப்ப நம்ம கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நாள் தான் ஆகும். ஒரு அம்மா வந்து வயசானவங்க, அவங்க முருங்கைக்கீரை பொடி வாங்கி சாப்பிட்டுட்டு, அம்மா என்னோட நெய்லாம் ரொம்ப அப்படியே ஃபீல் ஆன மாதிரி இருந்தது, அப்படியே கொஞ்சம் ஒயிட்டா இருந்தது, இப்ப பாருமா கொஞ்சம் கலரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் நான் சொல்லல. ஸோ இந்த மாதிரி வாங்கி பார்த்தவங்க சொல்றது. ஸோ இதே மாதிரி நான் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளோ ஃபீட்பேக் இருக்கு. இப்ப நான் வந்து ஆஃபர் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம கொடுக்காத ஆஃபர். இது எல்லாமே ஒவ்வொன்றும் நானா ப்ரீமியம் குவாலிட்டியில பிராண்டட் செலக்ட் பண்ணி வாங்கினது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு நம்ம மசாலா வாங்குறவங்கள ஒருத்தர் ஒரு நாளைக்கு குல்கர் முறையில தேர்ந்தெடுத்து இந்த வந்து மினி ஸ்பைஸ் பாக்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி 4000 ரூபாய்க்கு நம்ம மசாலா வாங்குற எல்லாருக்குமே இந்த பெரிய ஸ்பைஸ் பாக்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதோட வெயிட்டே வந்து 1 கிலோ, அவ்வளோ வெயிட்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சி நானே கஸ்டமைஸ் பண்ணி இது வாங்கி இது பண்ணனால எனக்கு கேரண்டியா சொல்ல முடியும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு. என்னோட கிச்சன்லயும் இது இருக்கு. ஸோ இது வந்து நீங்க என்கிட்ட மசாலா வாங்கறதுக்காக மட்டும் இல்லை, இது என்னோட சாட்டிஸ்பேக்ஷன் உங்களுடைய ஒவ்வொரு கிச்சன்லயும் இருக்கும்னு நினைப்பேன். ஸோ 4000 ரூபாய் வாங்குற எல்லாத்துக்குமே இது இருக்கு. பட் 500 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த மினி ஸ்பைஸ் பாக்ஸ், 1000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த குக்கர் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் 1500 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த குக்கர், அதாவது இது நல்லா ஹெவியா இருக்கும். உள்ள திறந்து பார்க்கும் போதும் எனக்கு நான் ரொம்ப பிடிச்சி இது வாங்கினது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே இந்த 500 ரூபாய், இது 1000 ரூபாய், இது 1500 ரூபாய். அடுத்தது வந்து 2000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த 3 குக்கர். ஸோ ஒருத்தர் ஒரு நாள் குக்கர் முறையில தேர்ந்தெடுத்து கொடுக்கறது இந்த மினி ஸ்பைஸ் பாக்ஸ், இந்த பிளாக் குக்கர். அதே மாதிரி இது 1000 ரூபாய், இது 1500 ரூபாய், இது வந்து 2000 ரூபாய். இது எல்லாமே ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு மட்டும் குக்கர் முறையை தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க. அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய குக்கர். இது வந்து 2500 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு கொடுக்குறோம். இது பாருங்க, என்னால ஒரு கையில தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டா இருக்கும், அவ்வளவு வெயிட்டா இருக்கும், திக்கா இருக்கும். இது வந்து நான் வச்சிருக்கேன், நான் யூஸ் பண்ணி பார்த்ததுனால எனக்கு தெரியும். ஸோ இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன், நம்ம மசாலா வாங்குறவங்களுக்கு இப்ப என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் பெரிய ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து 4000 ரூபாய் வாங்குற எல்லாருக்குமே கொடுக்குறோம். மீதி இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ ஒருத்தர் ஒரு நாள் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். இந்த மினி ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து 500 ரூபாய் வாங்குறவங்களுக்கு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கிறது. இது வந்து பிளாக் குக்கர் வந்து இது 1000 ரூபாய், இது இந்த குக்கர் வந்து 1500. இது வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு இந்த 3 குக்கருமே இருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து 2500 ரூபாய் வாங்குறவங்களுக்கு இந்த பெரிய குக்கர். இதுதான் பெரிய மெகா ஆஃபர். எண்ணெயில இருந்து பாத்தீங்கன்னா நேத்தில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு பாருங்க. அதுக்கு எல்லாமே வந்து இப்ப பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஈவினிங்குள்ள வந்து நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் யாரெல்லாம் வின்னர், இதை யாரெல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. ஸோ நேத்து இதெல்லாமே வந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு போயிடும். அடுத்த பேட்சுக்கும் ரெடியா இருக்கு, வச்சிருக்கோம், ஸ்டாக் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இதே மாதிரியே அனௌன்ஸ் பண்ணுவோம். அவங்க வந்து பேரும் வந்து அதே மாதிரி அவங்களுக்கு நாங்க சொல்லிடுவோம். அவங்களுடைய இது ஆர்டர் நம்பர், நேம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்க இது மாதிரி வின் பண்ணிருக்கீங்கிறது சொல்லிட்டு இந்த குக்கர் இல்ல அவங்களுக்கு என்ன வந்து வருதோ அதை வந்து அவங்களுக்கு கொரியர்ல பேக் பண்ணி அனுப்பிடுவோம். ஸோ இங்க இருக்கிறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபாரின்ல இருக்கிறவங்க நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ ஆஃபரும் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து உங்களோட ஷிப்பிங் அமௌண்ட்லாம் குறைச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும், வெப்சைட்ல ஆர்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த இது வராது, பின்கோட் எடுத்துக்காது. ஸோ வாட்ஸ்அப்ல வந்து உங்களுடைய அட்ரஸ், பின்கோட் பிளஸ் கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஐட்டம்ஸ் என்னன்னு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்க வெயிட் பார்த்துட்டு உங்களுடைய ஊருக்கு எவ்வளவு வந்து சார்ஜ் ஆகுது அப்படிங்கறத நான் டோட்டல் பண்ணி நான் சொல்லிடுறேன். அவ்வளவுதான். ஸோ அப்புறம் வந்து
மெயின் வந்து ப்ளீஸ் நம்ம வாட்ஸ்அப் இப்போ வந்து ஆட்டோமேஷன் பண்ணிட்டோம். திரும்ப திரும்ப நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கிறீங்க. நான் வந்து இப்போ என் ஃபோன் கொடுப்பேன், நான் அது எப்படின்னு இப்போ ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் வெப்சைட்ல எப்பயும் போலயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, வாட்ஸ்அப்ல மட்டும் இப்போ சொல்லிடுறேன். நீங்க வாட்ஸ்அப்ல பண்ணிட்டா திரும்ப திரும்ப வந்து நான் இது பண்ணிட்டேன் எப்போ வரும் இதெல்லாம் எதுவுமே கேட்க வேணாம். 4 to 5 ஒர்க்கிங் டேஸ்ல வந்துருங்க. நீங்க ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து இது பாருங்க, இப்போ பேக் பண்ற மாதிரி இதெல்லாம் பேக் பண்ணி இங்க பாருங்க. இது எல்லாமே நேத்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு இன்னைக்கே வந்து டிஸ்பேச் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா, எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஐயோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் புதுசா பண்றவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோமே, 4000 ரூபாய்க்கு பண்ணிருக்கோம், 5000 ரூபாய்க்கு பண்ணிருக்கோம், 10,000 ரூபாய்க்கு பண்ணிருக்கோம், இவங்க அனுப்புவாங்களா அப்படின்லாம் டவுட் இருக்கும். எந்த டவுட்டுமே வேணாம். இதெல்லாம் நானே வச்சுக்க போறது கிடையாது. சரி, இங்க பாருங்க அட்ரஸ் ஒட்டி இருக்கு. இது எல்லாமே வந்து கஸ்டமருக்கு தான், இங்க பாருங்க கஸ்டமருக்கு தான் அனுப்பிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த ஆஃபர்ல இருக்கிறது மட்டும் நாங்கள் தனியா திரும்ப யாரை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு அனுப்புவோம். ஸ்பைஸ் பாக்ஸ் வைக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு வச்சு அனுப்பியாச்சு. ஓகே, ஸோ வேற என்னன்னா மெயின் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து எங்களுக்கு உங்களோட ஸ்கிரீன்ஷாட் அனுப்பணுங்கிற அவசியம் கிடையாது. இதே ரொம்ப வயசானவங்க எனக்கு தெரியவே தெரியாதுமா, என்னால வந்து நீங்க முன்ன எப்படி பண்ணீங்களோ அப்படியேதான் எடுத்துக்க முடியும்னு சொல்றவங்க மட்டும் எனக்கு புக் பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. எங்க டீம்ல இருந்து கைட் பண்ணி உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றபடி வந்து உங்களுக்கே நீங்க இப்போ அமேசான்ல எப்படி ஆர்டர் பண்ணீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இங்க பாருங்க, நான் இப்போ சொல்றேன். நீங்க வந்து இதுக்கு போயிடுறீங்க, நம்மளுடைய குக் வித் நான் வரப்பா குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு போயிடுறீங்களா? நல்லா தெரியுதா? இப்போ தெரியுதுல்ல? ஓகேவா? இப்போ ஓகேவா? இங்க பாருங்க, நான் குக் வித் சங்கீதா மசாலாக்கு போயிட்டேன். இந்த பக்கம் 3 டாட் இருக்கா ரைட் சைடு, இதுக்கு பக்கத்துல ஹவுஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, தெரியுதாப்பா? இங்க இருக்கா? இப்ப கிளாரிட்டி இருக்கா? வெளிச்சம் வருது. இங்க வந்துருங்க. இப்ப ஓகேவா? இப்போ ஓகே. இங்க பாருங்க, நம்ம வாட்ஸ்அப்ல குக் வித் சங்கீதா மசாலா நம்பர் ஆட் பண்ணிக்கிட்டோம். இல்ல வந்து ஒரே ஒரு செகண்ட். சோ ஆட் பண்ணிட்டு இங்க பாருங்க, இங்க 3 டாட் இருக்கு ரைட் சைடு, இதுக்கு பக்கத்துல ஒரு சிம்பிள் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோம்னா இங்க பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேட்டலாக் வரும். சிம்பிள். இதை வந்து உங்களுக்கு இங்க பாருங்க என்னென்ன வேணுமோ அதை அப்படியே பிளஸ் பண்ணி பண்ணி 1 வேணுமா 1, 2 வேணுமா 2, இதே 100 கிராமா 250 கிராமா 1 கிலோ, இது எல்லாமே இப்படி பண்ண இங்க எல்லா ஐட்டமுமே இருக்கு. ஓகே, அப்படி பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்ப நான் வந்து இத 2 3 பண்ணிட்டு ஐயோ இவ்வளவு வேணாம்னா இது மைனஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். மைனஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இதாயிடும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நம்ம வியூ கேரட்ல 8 ஐட்டம் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க பண்ண ஐட்டம்லாம் இருக்கா கரெக்டான்னு செக் பண்ணுங்க. தேவையில்ல நான் இங்க பாருங்க இப்படி ஒண்ணு மைனஸ் பண்ணீங்கன்னா அது போயிடும், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இது வேணாம்னா வேணாம். நான் 8 போட்டேன். இப்ப திரும்ப வந்து 6 3 4 5 6 ஐட்டம் தான் இருக்கு. இப்ப இது மட்டும் நான் பிளேஸ் ஆர்டர் பாருங்க, இது கொடுத்துட்டுனா இதுக்கப்புறம் வந்து எனக்கு இது கேட்கும், உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் கேட்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ்க்கு போயிட்டு நீங்க பாருங்க, இங்க கேக்குதா என்டர் அட்ரஸ் கேக்குது. இதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் அடுத்தது போகும், அவ்வளவுதான். ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து புக் ஆயிடுச்சுங்கிற உங்க ட்ராக்கிங் நம்பர் எல்லாம் வந்துடும். ஸோ வந்து நீங்க இன்னைக்கு புக் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து உங்க ஆர்டர் வந்து நாங்க டிஸ்பேச் பண்ணிடுவோம். உங்களுக்கே வந்து ட்ராக்கிங் நம்பரும் வந்துடும். நீங்க அதுலயே கிளிக் பண்ணி எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். 5 days வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு மேல வரும்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, எந்த ஊரா இருந்தாலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம அனுப்பி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க நம்ம மசாலா நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வெப்சைட்ல எல்லாமே இப்போ ஈஸி பண்ணிட்டோம். நீங்க வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லயும் பண்ணிக்கலாம், எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். 24 hours எப்ப வேணாலும் பண்ணலாம். எனக்காக நீங்க வெயிட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ என்னுடைய மசாலா வாங்கிட்டு நிறைய பேர் அவ்வளோ ஃபீட்பேக் கொடுத்ததோட விளைவுதான் இன்னைக்கு இங்க பாருங்க இப்படி இருக்கிறோம் நம்ம. ஓகே, இவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ 70 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. இப்ப ஈவினிங் இன்னைக்கு குழுக்கள் முறையில் இங்க பாருங்க இதெல்லாம் எல்லாம் ரெடியா இருக்கு. இங்க பாருங்க. ஸோ இப்படிலாம் பண்றாங்களே, இதெல்லாம் உண்மையா பொய்யா, நிஜமாலுமே தருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்ல. இங்க பாருங்க, இது வந்து 500 ரூபாய் ஆர்டர் பண்ணவங்களோட லிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து 1000 ரூபாய்க்கு பண்ணவங்க, இது ஒவ்வொன்றும் தனித்தனி ரேஞ்சு எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க இதுல. ஸோ இது வந்து
எல்லாம் இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொரியர்லாம் முடிச்சு டிஸ்பேச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒர்க் வந்து யாரெல்லாம் வந்து இன்னைக்கு வின் பண்ணுறாங்கிறத நான் எடுத்து வீடியோவை நான் உங்க முன்னாடியே தான் எடுக்க போகிறேன். எல்லா சீட் எழுதி போட்டு வச்சு அவங்க முன்னாடியே எடுத்து யார் வின்னர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வின் பண்ண அதாவது ஃபர்ஸ்ட் நாள் பண்ணியிருக்கீங்களா இது ஜூன் 10th இருந்து ஜூன் 17th வரைக்கும் 7 நாள் மட்டும்தான் இந்த மெகா ஆஃபர். ஓகேங்களா? ஸோ அவங்கள வின் பண்றவங்கள அடுத்து இன்னைக்கு நீங்க பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து உங்க பேர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு வாட்டி நான் ஆஃபர் மட்டும் சொல்லிட்டு லைவ் முடிச்சுக்கிறேன். ஸோ இது பாத்தீங்கன்னா வந்து 500 ரூபாய்க்கு இது வந்து 4000 ரூபாய் வாங்குற எல்லாருக்குமே கொடுக்குறோம். 500 ரூபாய் வாங்குறவங்களுக்கு நம்ம மசாலா இன்னைக்கு வாங்குற ஒருத்தருக்கு அதாவது ஜூன் 10ல இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் டெய்லியுமே இந்த யாராவது ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம். 500 ரூபாய் வாங்குறவங்களுக்கு ஒருத்தர் குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து இந்த மினி ஸ்பைஸ் பாக்ஸ் 1000 ரூபாய்க்கு அதே மாதிரிதான் 1000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த குக்கர், 1500 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த குக்கர், 2000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த 3 குக்கருமே, அப்புறம் 2500 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த பெரிய குக்கர் ஹெவி குக்கர். ஸோ 4000 ரூபாய்க்கு வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்பைஸ் பாக்ஸ். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்க ஆஃபர். நான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரியான ஒரு ஆஃபர். எப்பயுமே சும்மா ஏனோ தானான்னு கொடுக்கக்கூடாது. ஏதோ கொடுக்குறேன்னா நல்லா உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். லைஃப் டைம் நீங்கள் அதை என்ன நினச்சி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஐ திங்க் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய பெரிய நன்றி. நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறீங்களே என்னுடைய ப்ளஸ்ஸை சொல்கிறதுக்கு சில பேர் இருந்தால் கூட மைனஸ் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து வாழ்க வளமுடன் எப்பயுமே நீங்கள் தான் எனக்கு ஒரு பெரிய இந்த இடத்துல இன்னைக்கு நிக்கிறேன்னா என்னுடைய நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கறவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. உங்களுக்கும் ஒரு லவ் யூ ஆல். ஸோ இதே மாதிரியே உங்க நெகட்டிவ் கமெண்ட் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நான் யாரா இருந்தாலும் சரி என்னால் முடிஞ்சது ஹார்ட் ஒர்க் ஃபுல் ஹார்ட்ல இருந்து சொல்றேன். என்னோட எஃபோர்ட் போட்டு நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ என்னை நம்பி வாங்கலாம். யாரா இருந்தாலும் சரி அது வாங்குறவங்களுக்கும் தெரியும். அப்புறம் நான் நல்லா சொல்லிட்டேன். என்னை பார்த்து எப்பா பேர்லாம் எதுவும் சொல்லாதீங்க, என்னை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னு ஒரே எங்க டீம்ல வந்து கம்ப்ளைண்ட். எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஒரு டைலாக் இருக்கு, நான் அதை ஃபாலோ பண்றேன். என்னை பார்த்து ஏன் நீங்க அப்படியே ஃபாலோ பண்றீங்க சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல வச்சுக்கோங்க. இது வந்து என்னோட ஹார்ட் ஒர்க்ல நான் உருவாக்குனது. நான் சில மசாலாஸ் பண்ணியிருக்கேன், அதையே நீங்க பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி வந்து எல்லாரும் பார்த்து சொல்ற மாதிரி என்னை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. உங்களுக்குன்னு தனி ஸ்டைல இது பண்ணிக்கோங்க. மெயினா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் நான் மசாலா எப்படி பண்றேன்னு காமிக்கிறது இல்லை. அதுக்கு காரணமே என்னை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க. காப்பி அடிச்சு என்னோட உழைப்புங்க. என்னோட உழைப்பை இன்னொருத்த வந்து திருடி பண்றாங்கும் போது அது வந்து எனக்கு அதை அவங்க பண்ற மாதிரி காட்டிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன். அப்போ ஸோ ரொம்ப பெருசா நான் இப்ப காட்டுறது கிடையாது நான் மசாலா எப்படி பண்றேன்னு. பட் நான் ஆல்ரெடி என்னோட எல்லா மசாலாவும் எப்படி பண்றேன்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ அது பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு செகண்ட் லைவ்ல யார் இருக்கிறீங்க ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. சிம்பிள் கிஃப்ட் கண்டிப்பாங்க. நான் இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த 1 வீக் இப்படியே போகும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்க மசாலா நிஜமா சொல்றீங்க, நீங்க 1500 வாங்குறீங்கன்னு வச்சீங்கன்னா இல்ல 1000 rupees என் மசாலா வாங்குறீங்கன்னா அதோட ஒர்த் வந்து நிஜமா சொல்ற ஒரு 1500ன்னு வச்சுக்கோங்க. உங்களோட நோயவே தள்ளி போடும் என் மசாலா. அதாவது ப்ரிகாஷன் சொல்லலாம், வராம தடுக்குங்கிறது சொல்லலாம். அவ்வளோ இருக்கு இந்த மசாலால. எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, கலர் பவுடர் கிடையாது, கெமிக்கல் இல்லை, இதெல்லாம் இல்லாம பண்றதான். ஸோ அதனால வந்து நீங்க கொடுக்குற மணிக்கு கண்டிப்பா சொல்றேன் ஓர்த்தா இருக்கும். நான் என்னைக்குமே வந்து அதை நான் வந்து பெரிய இதுல ப்ராஃபிட்லாம் வச்சு ஒரு காசு பணத்துக்காக இது செய்யல. நான் ரொம்ப கம்மி ப்ராஃபிட்ல தான் இது செய்யறேன். இதுல நான் என்னுடைய சப்போஸ் மசாலாவை நீங்க அதிகமான ரேட்டுன்னு நினைச்சா கூட என் மசாலாவில் அவ்வளோ உள்ள பொருள் போடுறதுனால குவாலிட்டி ப்ரீமியம் கொடுக்கறதுனால மட்டும்தான் அந்த ரேட்டு. ஏதோ ஒண்ணு இல்ல என் மசாலாவுக்கு நான் என்ன பொருள் போடுறேன் அதுக்கு எப்படி செய்யறேங்கிற ரேட்டு மட்டும்தான் அதுல இருக்கும். அதனால நம்பி வாங்கலாம். கண்டிப்பா இது நீங்க சாப்பிடும் போது ஆரோக்கியமா இருப்பீங்க. உங்க சமையலே வந்து ஈஸி ஆக்கிடும் நம்ம மசாலா. ஜஸ்ட் வந்து அதை கொஞ்சோண்டு போட்டிங்கனாலே உங்க சமையல் வேற லெவல்ல இருக்கும். ஈவன் சமைக்க தெரியாதவங்க கூட அதை யூஸ் பண்ணலாம்.
ஸோ எல்லாருக்கும் ஹாய் மேடம் சொல்லியிருக்காங்க. விஜி கோபால் ஹாய் சார், ஹாய் சார். ப்ரைஸ் லிஸ்ட் நீங்க நம்மளுடைய மசாலா வாட்ஸ்அப் நம்பர்ல ரைட் சைட்ல 3 டாட் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு சிம்பிள் ஹோம் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட கேட்டலாக் ஃபுல்லா வந்துடும். எல்லாம் ஆட்டோமேஷன் பண்ணிட்டு நீங்க வந்து போய் ஒரு அமேசான்ல பிளிப்கார்ட்ல எப்படி ஆர்டர் பண்ணீங்களோ அதே மாதிரியே டக்குன்னு பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஓகே, ஐ திங்க் லைவ் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றதுல சொல்லிட்டு ஓகேங்க. ஸோ இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து உங்க அன்பு ஆதரவு கொடுங்க. லவ் யூ ஆல், கீப் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச். பை பை, see you, love you all.